அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 12th இங்கிலீஷில் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸுங்கிறது தமிழில் வந்து செய்வினை செயற்பாட்டு வினை. ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது செய்வினை, பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலி 12 டென்சஸ் ஆர் தேர். மொத்தம் எத்தனை டென்சஸ் இருக்குது? 12 டென்சஸ் இருக்குது. அந்த 12ல் 8 டென்சஸ் ஹேவ் பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம். அதாவது 8 டென்சஸ்க்கு மட்டும்தான் பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம். இப்போ 12 டென்சஸ் என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தென் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். Then future tense, future continuous and future perfect and future perfect continuous. So totally 12 tenses are there. So only 8 tenses have passive voice form. Then remaining 4 tenses do not have a passive voice form. அதாவது 8 டென்சஸ்க்கு மட்டும்தான் passive voice form இருக்குது. மீதி உள்ள 4 டென்சஸ்க்கு 4 டென்சஸ்க்கு பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம் கிடையாது. ஸோ வாட் ஆர் த டென்சஸ்? அந்த என்னென்ன டென்சஸ்க்கு வந்து பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம் கிடையாது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தென் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த 4 டென்சஸ்க்கும் என்ன கிடையாது? பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம் கிடையாது. ஸோ இதை எளிமையாக ரொம்ப எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னால் ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இந்த 5 ரூலை வந்துட்டும் நல்லா ஓரளவு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஸ்டெப் அது நிறைய ரூல்ஸ் வரும், இருந்தாலும் இது ஈஸியாக எளிமையாக. இப்போ ஸ்டெப் நம்பர் 1, ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட். ஸோ அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப த நார்மல் ரூல் இஸ் ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இதுதான் வந்து நார்மல் ரூல். ஸோ இது என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்னவா வரணும்? சப்ஜெக்டாக வரணும். சப்ஜெக்ட் என்னவா வரணும்? ஆப்ஜெக்டாக வரணும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 2, ஆட் ஆக்சிலரி வெர்ப். ஸோ ஆடு ஆக்சிலரி வெர்ப் யூ ஷுட் ஹேவ் ஸ்டடீட். அதாவது நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பீங்க ஆக்சிலரி வெர்ப் என்னென்னு. ஸோ தேர் ஆர் 24 ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆர் தேர். என்னென்னா பி ஃபார்மு, டூ ஃபார்மு, ஹேவ் ஃபார்மு, மாடல், செமி மாடல். ஸோ இதில் டோட்டலாக வந்து 24 ஆக்சிலரி வெர்ப் இருக்குது. சரி, அதை பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் V3 ஆட் பை. அதாவது V3னா V1 அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டு, V2 அப்படிங்கிறது பாஸ்ட்டு, V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் பாருங்கள். ரைட் V1, ரோட் V2, ரிட்டன் V3. ரைட், ரோட், ரிட்டன், கோ, வென், கான். ஸோ இந்த மாதிரி வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3 நல்லா படிச்சுக்கணும். அடுத்து நார்மல் நம்பர் 4, ப்ரனவுன் சேஞ்ச். ப்ரனவுன் சேஞ்ச் அப்படின்னா ப்ரனவுன்னா உங்களுக்கு என்னென்னா தெரியும். ப்ரனவுன் என்னது? ஐ, யூ, வி, ஷி, ஹி, இட், தே. இந்த ப்ரனவுனை சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா ப்ரனவுன் சேஞ்ச் அப்படின்னா ஐ வந்து மீயா மாறும், வி வந்து அஸ்ஸா மாறும், ஹி வந்து ஹிம்மா மாறும், ஷி வந்து ஹிர்ரா மாறும், இட்டு வந்து இட்டா மாறும், தே வந்து தெம்மா மாறும். ஸோ இதுதான் இந்த ப்ரனவுன் சேஞ்ச். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு போகலாம். எப்படி சார் எளிமையாக மாற்றுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் எ லெட்டர் அப்படிங்கிற சென்டென்ஸை எழுதியிருக்கேன். இப்போ ஐ ரைட் எ லெட்டர் அப்படிங்கிற சென்டென்ஸு ஃபஸ்ட்டு வந்து என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிங்க. ஸோ 12 டென்ஸ் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிங்க. ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்னா வெர்போட V1 இருக்கும். இப்போ ரைட் இருக்கா? அது பாருங்கள், இங்கே ரைட் இருக்குது பாருங்கள், V1 இருக்கும். அதே தேர்ட் பர்சன் சிங்குலராக வந்திருந்தால் வெர்போட எஸ் சேர்ந்து வந்திருக்கும், VES ஆர் எஸ் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேசிவ் வாய்ஸ்? ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு என்ன ஸ்ட்ரக்சரு பேசிவ் வாய்ஸ்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஆம், ஈஸ், ஆர் ப்ளஸ் V3. இந்த 3ல் ஏதாவது நீங்கள் ஒன்று தான் போடணும், 3மே ஆட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸுக்குன்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ்க்கு வரலாம், ஆன்சருக்கு வரலாம். எப்படின்னா ஸோ வாட் இஸ் த ரூல்ஸ் ஐ ஹவ் இன்ஃபார்ம் யூ? என்ன ரூல்ஸ் நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்? ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் becomes subject. யோ a letter ஆப்ஜெக்ட் எழுதிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக கொண்டு வந்துட்டீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஆட் ஆக்சிலரி வெர்ப். இதில் ஆக்சிலரி வெர்ப் என்னது? ஈஸ் இருக்குது, ஆர் இருக்குது, ஆம் இருக்குது. இந்த 3ல் எதை போடணும்னு கன்ஃபியூஸாக இருக்கும். அப்போ when the subject is singular, இது சிங்குலராக இருக்கா? அப்போ வெர்ப் has to come
இதுவும் சிங்குலராக தான் வரும். தட் இஸ் a நார்மல் ரூல் ஆஃப் இன் இங்கிலீஷ். சப்ஜெக்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் வெர்பில் நம்ம படிப்போம். when the subject is singular verb has to come singular. ஸோ அதனால் இப்போ இங்கே ஈஸ் போட்டுக்கிட்டோம். a letter. ஸோ add auxiliary verb ஈஸ் போட்டுக்கிட்டோம். வாட் இஸ் அடுத்து ரைட் பாருங்கள். ரைட்டுங்கிறது வெர்பு தானே. அப்போ வெர்பு V3 என்னன்னு பாருங்கள். ரைட் ரோட் ரிட்டன். ஸோ a letter is ஸ்டெப் 3 என்ன போட்டிருக்கோம். ஆஃப்டர் V3 ஸோ இஸ் ரிட்டன். ரைட் ரோட் ரிட்டன். ஸோ ஆஃப்டர் V3 we should add என்னது by. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 வந்து என்னது ப்ரனவுன் சேஞ்ச். அந்த ப்ரனவுன் வந்து ஐயா இருக்கா. ஐ என்னவோ மாதிரி இருக்குது, மீயா மாதிரி இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட். அது நார்மலாக மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a letter is written by me. இதுதான் வந்து நார்மல் ரூல்ஸ். இது எளிமையாக கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே சென்டென்ஸில் கண்டினியூஸ் எழுதுகிறோம் பாருங்கள். I am writing a letter. ஸோ இது என்ன டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட் மெத்தட் எப்படின்னா, ஸோ கண்டினியூஸ்னா am is or ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜின்னு இருக்கும். சரிங்களா. இதுதான் கண்டினியூஸ் டென்ஸ்க்குள்ள ஃபார்முலா, ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ பேசிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ am is or ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3. ஸோ இப்போ மாற்றுங்க. ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட். ஸோ a letter. ஸோ நெக்ஸ்ட் என்னது ஆட் ஆக்சிலரி வெர்ப் is, then add being. ஸோ வாட் இஸ் த வெர்ப் ஆஃப் V3 ரைட்டுக்கு ரிட்டன். ஸோ by. ஸோ I becomes me. அவ்வளோதான். ஸோ ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றுறப்ப ஃபஸ்ட்டு என்ன டென்ஸ்னு கண்டுபிடிங்க. அந்த டென்ஸை கண்டுபிடிச்சிட்டு வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம், அந்த பாசிவ் வாய்ஸ் ஃபார்முக்குన్న ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ 2 டென்சஸ்க்கு எழுதியிருக்கோம். ஸோ ரிமைனிங் 6 டென்சஸ்க்கு ஸோ லெட் வி ஸ்டார்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்க்குறோம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐ ஆம் ரைட்டிங் ஏ லெட்டர். ஸோ இது என்ன கண்டினியூஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இதனுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆம் ஆர் இஸ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும். ஸோ அப்படி வந்துருந்தால் இது என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ ஆம் வந்திருக்கு, வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இது ப்ரெசன்ட் கண்டினியூஸு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாசிவ் வாய்ஸ் என்ன ஃபார்ம் அப்படின்னு பாருங்கள். ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்பு 3. சரிங்களா. ஸோ நார்மல் ரூல் இஸ் வந்து ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட். ஸோ ஏ லெட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்னது ஆட் ஆக்சிலரி வெர்ப். ஆட் ஆக்சிலரி வெர்ப் என்னது இஸ், தென் பீயிங் ஆட் பீயிங். ஸோ இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, பீயிங் ப்ளஸ் V3 ரைட்டுக்கு V3 என்னது ரிட்டன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் V3 வி ஷுட் ஆட் பை. இந்த ப்ரொனவுன் சேஞ்ச் என்னது ஐ வந்து என்ன மாதிரி இருக்குது, மியா மாதிரி இருக்குது. அப்போ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு ஏ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. அதாவது நீங்கள் ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றுறப்போ என்ன டென்ஷனு கண்டுபிடிங்க, அடுத்து அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறத அந்த சென்டென்ஸை வச்சு எழுதுகிற பாருங்க. ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தானே கண்டுபிடிக்கிறது. என்னன்னா ஒன்று ஹாவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் V3 இருந்தால் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஹேவ் இருக்குது ப்ளஸ் V3 இருக்குது. அப்போ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ இதுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன, பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3. ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ நார்மல் ரூல்ஸ் என்னது, ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ஏ லெட்டரு அப்படியே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து இந்த லெட்டர் அப்படிங்கிறது சிங்குலராக இருந்தால் ஹேஸ் போடணும், ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பி யூ இதுக்கெல்லாம் வந்து ஹேவ் அப்படி வச்சுக்கோங்க. ஹீ ஷீ இட் ராஜா இப்படிலாம் வந்தால் ஹேஸ் போடணும், இப்படி வச்சுக்கோங்க ஈஸியாக. சரிங்களா. இப்போ a letter. So when the subject is singular we can add in the verb has to come singular. அப்போ letter has போட்டாச்சு. இந்த been add should be added been.
So what is the right க்கு என்னது v3 return. So return the next step வந்து after v3 we should add by, then I pronoun has to be changed into me. அப்போ I have written a letter has been written by me. ரைட் ஓகே. அடுத்து வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸுங்கிறப்ப ஐ ரோட் ஏ லெட்டர். ஸோ ரோட் அப்படின்னாவே v2, ரோட்டுனாவே v2, ஐ ரோட் ஏ லெட்டர், இது பாஸ்ட் டென்ஸு. ஸோ v2 இருந்துட்டாவே அது வந்து பாஸ்ட் டென்ஸு. ஸோ பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் v3, வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் v3. ஸோ நார்மல் ரூல்ஸ் நம்ம கொண்டு வரப்ப ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட், ஏ லெட்டர், தென் ஆக்ஸிலரி வெர்பு வாஸ், then what is the right of v3 return, then add by, I pronoun has to be changed into me. So அடுத்து past tense க்கு I wrote a letter அப்படிங்கிறது a letter was written by me. அடுத்து வந்து past continuous, past perfect, future continuous, future tense, so remaining tenses we will see. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இருந்தால் இது பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு ஸ்ட்ரக்சர் என்ன, பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தா வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் v3. ஸோ த நார்மல் ரூல் இஸ் ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ஏ லெட்டர், தென் ஆட் ஆக்ஸிலரி verb வாஸ், we should add being, அந்த ஃபார்முலா உள்ளது being ப்ளஸ் what is the right of v3 return. So return, then add by. ஸோ ப்ரொனவுன் சேஞ்ச் ஐ வந்து என்ன மாதிரி இருக்குது, மீயா மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. இது பாஸ்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர், ஆக்டிவில் ஹேட் இருக்கும், ஹேடோட ப்ளஸ் ஒரு v3 இருந்தால் இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் v3. ஸோ இப்போ ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பிகம் ஆப்ஜெக்ட். ஸோ எ லெட்டர் had been written by me. A letter object become subject, had வந்து had plus been written by me. ஸோ இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐ ஷெல் ரைட் எ லெட்டர். ஸோ ஐ ஷெல் ரைட் எ லெட்டர் அப்படிங்கிறது என்னது ஃபியூச்சர் டென்ஸு. ஸோ ஃபியூச்சர் டென்ஸுக்கு பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தா ஷெல் ஆர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் v3. ஸோ இதுதான் வந்து பாசிவோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறப்போ a letter will be written by me. ஸோ நார்மலாக எப்படி இப்போ ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் சப்ஜெக்ட். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு we can change into the passive voice. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறப்ப ஐ ஷெல் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஆக்டிவில் ஷெல் ஆர் வில் ஹாவ் ப்ளஸ் v3 அப்படின்னு இருந்தால் அது என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு வந்து பாசிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஷெல் ஆர் வில் have plus been plus v3. ஸோ அப்போ நார்மலாக ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட் அந்த ரூல்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம் எழுதுகிறோம். அப்போ எ லெட்டர் வில் ஹாவ் பீன் ரிட்டன் பை மீ. ஸோ இந்த 8 டென்சஸ்க்கு மட்டும்தான் என்ன இருக்குது பாசிவ் வாய்ஸ் இருக்குது. என்னென்ன டென்சஸ்க்கு வந்து பாசிவ் வாய்ஸ் கிடையாது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், future perfect continuous, then future continuous. The 4 tenses do not have a passive voice form. 8 tenses have a passive voice. So இது வந்து நார்மல் ரூல். இதிலே இம்பரேட்டிவ் ஒரு டைப்பு கேட்பான், இன்ட்ராகேட்டிவ் ஒரு டைப்பு கேட்பான், அதை பின்னாடி பார்க்கலாம் நம்ம. ஓகே, இதே டைப்பில் வந்து இம்பரேட்டிவ் கேட்பான். இம்பரேட்டிவ் கேட்குறப்போ the structure of passive voice form imperative sentence க்கு let plus object plus be plus v3. so for example open the door அப்படி இருக்குன்னா ஸோ எப்படி இதை நான் இந்த இம்பரேட்டிவ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா the imperative sentence it begins with வெர்பில் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ வெர்பில் ஆரம்பிச்சிருந்தாவே இது என்னது imperative sentence ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஸோ the normal rule is object become subject, subject become object. so the formula அப்படி the open the door, then what is the structure of passive voice form let. அப்போ let வச்சு எழுதுறப்ப let. So next object the door, then add b. So what is the v3 of open? Opened. So opened, opened, opened. Okay வா. அடுத்து பாருங்க செகண்ட் எக்ஸாம்பிள் shut the door. ஸோ ஷட் த டோருங்கிறது இதுவும் என்னது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். எப்படி இம்பரேட்டிவ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இட் பிகின்ஸ் வித் ஐ டோல் யூ பிகின்ஸ் வித் வெர்பில் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ வெர்பில் ஆரம்பிச்சிருக்கோம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்து ஃபார்மேஷன் வந்து லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் v3. ஸோ அப்போ ரூல்ஸ் படி கொண்டு வாங்க. ஸோ லெட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க லெட். ஸோ வாட் இஸ் ஆப்ஜெக்ட் டோர்,
then add B. So what is the V3 of shut? So V3 of shut. Okay. ஸோ இது ஒரு டைப்பு இம்பரேட்டிவில் கேட்பான். அடுத்து இன்ட்ராகேட்டிவில் கேட்பான். இன்ட்ராகேட்டிவில் கேட்குறப்போ இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஷுட் பி எண்ட்ஸ் வித் கொஷின் மார்க் வரணும். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வர்றப்போ கொஷின் மார்க் வரணும். அது எப்படி ஆரம்பிக்கும்னா ஹூவில் ஆரம்பிக்கலாம், விச்சில் ஆரம்பிக்கலாம், வாட்டில் ஆரம்பிக்கலாம். ஸோ த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹூ ப்ரோக் த விண்டோ பேன்ஸ். ஸோ யார் வந்து இந்த விண்டோ பேன்ஸை உடைச்சா? ஹூ ப்ரோக் த விண்டோ பேன்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா பை ஹூம் ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் தென் ஆப்ஜெக்ட் தென் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு கண்டுபிடிங்க. இது பாஸ்ட் டென்ஸு. இப்போ இப்படி இருக்கிறப்ப இம்பரேட்டிவில் இன்ட்ராகேட்டிவில் கேட்குறப்ப இது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிங்க. அப்போ பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸுக்கு ஃபார்முலா என்ன? வாஸ், வேர் ப்ளஸ் V3. ஸோ இது இன்ட்ராகேட்டிவ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்ட்ராகேட்டிவ் த எண்ட்ஸ் வித் கொஷின் மார்க் வந்திருக்கும். அப்போ இது பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? we can use was or were plus V3 in the passive voice form. So by whom then auxiliary verb where. இங்கே ஏன் வேர் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே விண்டோ பேன்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ அதனால் வேர் போட்டிருக்கோம். இது சிங்குலராக இருந்தால் வாஸ் தான் போடுவோம். when the subject is singular verb has to come singular. when the subject is plural verb has to come plural. So by whom போட்டாச்சு. next auxiliary verb where. இந்த விண்டோ பேன்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், the remaining part of the sentence broken. சரிங்களா? இவ்வளோதான். இந்த டைப்பு ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸாக மாற்றுறப்ப ஒரு 3 டைப்ஸ் கேட்பான். எப்படின்னா நார்மல் சென்டென்ஸ் ஒன்று, அதுக்கடுத்தது இம்பரேட்டிவ் கேட்பான், அதுக்கடுத்தது இன்ட்ராகேட்டிவ் கேட்பான். ஸோ இம்பரேட்டிவ்க்கும் இன்ட்ராகேட்டிவ்க்கும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு the imperative sentence it begins with verb, the interrogative sentence it ends with question mark. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஓரளவு எளிமையாக இருக்கும். சரியா? இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது சஜஷன் இருந்தால் you can send to comments.